அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஆனி மாத பௌர்ணமி. இந்த ஆனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப சக்தி வாய்ந்த பௌர்ணமி. நமக்கு திங்கள் கிழமை வருது. ஏன்னா சந்திரன் தான் பௌர்ணமி. சந்திரனுடைய கிழமையிலே வந்தா விசேஷம் தானே. அப்ப அதி விசேஷமாக இந்த சோமவார பௌர்ணமி நம்ம தவற விடவே கூடாது. சரி, இந்த பௌர்ணமி எப்ப வருதுன்னு பார்த்துடலாமா? பராபவ வருடம் ஆனி மாதம் 15ஆம் நாள் 29/6/2026 திங்கள் கிழமை. நமக்கு அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்திலேயே 4:11 இந்த பௌர்ணமி ஆரம்பிச்சிடுது. முழுமையான பௌர்ணமி மறுநாள் அதிகாலை வரைக்கும் இருக்கு. அப்ப இந்த பௌர்ணமியில சக்தி வாய்ந்த 1 மணி நேரம் இருக்குங்க. இந்த சக்தி வாய்ந்த 1 மணி நேரத்துல நம்ம செய்ய வேண்டிய விஷயம், சொல்ல வேண்டிய மந்திரம் அதிசக்தியான பலனை நமக்கு கொடுக்கும். இதன் மூலமாக சந்திரனுடைய அருள் நமக்கு பரிபூரணமா கிடைக்கும். எல்லோரும் என்ன சொல்றோம்? மனசுக்கு நிம்மதி இல்லை, மன கஷ்டமா இருக்கு, மனசுல நினைச்ச காரியம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, மன சங்கடம். இதுக்கெல்லாம் காரகத்துவம் யாரு? காரணம் யாரு? சந்திரன். அப்ப சந்திரனை நம்ம பலப்படுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மனசுக்கு நிறைவாக இருக்கும். நம்ம நினைச்ச காரியம் தடையின்றி நடக்கும். மன குழப்பத்துக்கு இடமே இருக்காது, மன பிணி இருக்காது. அப்ப அந்த 1 மணி நேரத்தை நம்ம தவற விடவே கூடாது. சரி, இந்த பௌர்ணமியில கிரிவலம் அன்று நாள் முழுவதும் நீங்க போகலாம். அன்பு உறவுகளே, இந்த பௌர்ணமியில நீங்க செய்ய வேண்டிய விஷயம், விரதம் இருங்க. கண்டிப்பா இந்த விரதம் இருந்து இதை செஞ்சா ரொம்ப விசேஷம். அதுவும் மௌன விரதம் இருந்தேன்னு வச்சுக்கிறீங்களேன், கண்டிப்பா சொல்றேங்க, நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா மனசுக்குள்ளேயே நம்ம மந்திரங்களை ஜபிக்க போறோம், சொல்ல போறோம். அன்னைக்கு யாருக்கிட்டையும் பேச மாட்டோம். மன ரீதியாக நம்ம தெய்வத்தை உள்ளுக்குள்ளேயே அவகானம் செய்ய போறோம். ஐயா, நாங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பேசிதானே ஆகணும். கண்டிப்பா நீங்க தொழில் கண்டிப்பா பேசுங்க, ரொம்ப பேச வேணாம், தேவையற்றதை பேச வேணாம். கண்டிப்பா போன் மூலமா பேச வேணாம். இந்த ஒரு நாளாவது நீங்க போன்ல அதிகமா பேசாம இருப்பது நல்லது. அவசரத்துக்கு மெசேஜ் கூட அனுப்பிக்கிறது. இந்த மௌன விரதம் இருக்கலாம், இல்ல அப்படின்னா சாதாரணமா சைவ விரதமும் இருக்கலாம். காலையில 6 மணிக்கு முன்பாக எழுந்து நீராட வேண்டும். எங்க சக்தி வாய்ந்த பௌர்ணமிங்க, தவற விட்டுறாதீங்க. அதுவும் இந்த ஆனி மாதத்துல திங்கட்கிழமையில் நமக்கு வந்திருக்கு. புதனோட சேர்ந்த சூரியன், குரு வீட்டிலே சந்திரன், மூல நட்சத்திரத்துல. இது எப்பயாவது ஒரு முறைதான் வருடத்துல அமையும். அது நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. இந்த தவற விடலாமா? கேதுவுடைய நட்சத்திரத்துல சந்திர பகவான் பயணத்துல இருக்கும்போது, புதன் ஆட்சியில, புதன் வீட்டுல சூரியன். சூரியனுடைய பார்வை எப்பயுமே பௌர்ணமியில கிடைக்கும். சந்திரனும் சூரியனும் நேர்கோட்டில் இருக்கும் போதுதான் பௌர்ணமி, சேர்ந்தா அமாவாசை. ஆனா புதனோட சேர்ந்த சூரியன் அப்படி ஒரு பார்வையை பெறக்கூடிய சந்திரன் குரு வீட்டுல, குரு ஏற்கனவே உச்சம். இதை தவற விடாது, இந்த 1 மணி நேரத்தை தவற விடாதுன்னு சொல்றேன். அப்ப இந்த விரத முறையை முதல்ல சொல்லிக்கிறோம். இப்ப காலையில நீராடியாச்சு, வீட்டுல விளக்கேற்றி வச்சு லலிதா சகஸ்திர நாமத்தை கேட்க வேண்டும். அந்த வீட்டுல ஒலிக்கணும், அந்த சத்தம் கேட்கணும். அப்படி லலிதா சகஸ்திரநாமத்தை பாராயணம் பண்ண தெரிஞ்சவங்க அப்படியே படிக்கலாம், இல்ல அப்படின்னா ரெக்கார்டு போட்டு கேட்கலாம். அந்த நேரத்துல அமைதியாக இருக்க வேண்டும். இப்ப சைவ விரதம் சொன்னேன் இல்லையா, முழு நேரமும் உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ உள்ள கால நேரங்கள் நமக்கு அவ்வளவுக்கு உடம்புக்கு ஆகாம போயிடுது. பால் பழம் சாப்பிடுங்க, கோதுமையால் செய்யப்பட்ட ரொட்டி சப்பாத்தி சாப்பிடுங்க, பிஸ்கட் சாப்பிடுங்க. அரிசியால் உள்ள உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவ்வளவுதான். இந்த மௌன விரதம் இருக்கிறவங்க அப்படியே பேசாமலே நீங்க மௌன விரதம், மனசுக்குள்ளேயே மந்திரங்கள் ஜபிக்கலாம், மனசுக்குள்ளேயே அந்த நாமாவளியை சொல்லலாம், இல்ல கேட்கலாம். இந்த மௌன விரதத்துக்கு அதிகமான பவர் உண்டு. இப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்ல போய் தரிசனம் பண்ணிட்டு உங்க வேலையை நீங்க பார்க்கலாம். பகல் பொழுது தூங்கக்கூடாது. கிரிவலம் போகக்கூடியவங்களுக்கு ரொம்ப விசேஷம் இந்த நாள்.
அப்ப அந்த 1 மணி நேரங்கிறது இரவு 8 to 9, இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக சந்திரனுடைய ஓரை வரும். பவர்ஃபுல். இந்த நேரத்திலையும் நீங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, லலிதா சகஸ்ரநாமத்தை கேட்க வேண்டும். இந்த 1 மணி நேரத்துக்குள்ள கரெக்டா இருக்கும், படிச்சா கூட. அந்த கேட்கும் போது உங்களுடைய இல்லத்துல விளக்கேற்றி வச்சு நல்ல உதிரி புஷ்பம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, வாசனையான மலர்கள். ஒரு பக்கம் அந்த லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் போயிட்டே இருக்கட்டும். ஓம் சக்தி, ஓம் நம சிவாய, இவ்வளவுதாங்க. ஓம் சக்தி, ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஷ்பத்தை நீங்க எப்படியா இருந்தாலும் ஒரு அம்பாளுடைய ஆதிபராசக்தியுடைய திருவுருவ படம் வச்சிருக்கலாம். இல்லைன்னா விளக்கு கொளுத்தி வச்சிருக்கீங்க பாருங்க, அந்த விளக்குக்கு பக்கத்துலயே ஒரு தட்டு ஒண்ணு ரெடி பண்ணி அந்த தட்டுலயே நீங்க அந்த புஷ்பத்தை போடு. 108 முறை ஓம் சக்தி, ஓம் நம சிவாய அப்படி புஷ்பத்தை போடுது ஒரு முறை. இப்படி 108 முறை சொல்லும் போதும் அந்த லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். அந்த வீட்டுல நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். சந்திரனுடைய அருள் அந்த வீட்டுல பரிபூரணமா கிடைக்கும், அந்த இல்லத்துல கிடைக்கும். அந்த இல்லத்துல இருக்கக்கூடிய அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இது கிடைக்கும். இதால மனசுக்கு சந்தோஷம். முதல்ல மனசுக்கு சந்தோஷம் தானங்க. கோடி கணக்குல பணம் இருந்தாலும் மனசுக்கு நிம்மதி இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை பிரயோஜனமே இல்லை. பார்க்கத்தானே செய்யறோம். கோடி கணக்குல பணம் வச்சிருப்பாங்க, நல்ல உணவு சாப்பிட முடியாது, பிரச்சனை இருக்கும். நமக்கு அதெல்லாம் வேணாங்க. ஏதோ வாழ்க்கையை நடத்துறதுக்கு, வாழ்வாதாரத்துக்கு நமக்கு செல்வம் இருந்தா போதும். நம்மளுடைய பிள்ளைங்களுடைய கல்விக்கு யாருக்கிட்டையும் போய் கை கட்டி நிற்காத அளவுக்கு நமக்கு செல்வம் கொடுத்தா போதும். நம்ம செய்யற வேலையை நிரந்தரமா அந்த ஐஸ்வர்யத்தோடு லட்சுமி தேவி மகாலட்சுமி ஐஸ்வர்யம் இருந்தா போதும். அதுக்கு மனசுக்கு சந்தோஷம் தானே வேணும், நிம்மதி தானே வேணும். அந்த மனசுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரக்கூடிய அந்த சந்திர பகவானுடைய அற்புதமான இந்த ஆணி பௌர்ணமி தான் நமக்கு விசேஷம். இந்த 1 மணி நேரம் 8 to 9 சந்திரன் வரை அப்படி வழிபட்டு அந்த 108 நாம மந்திரங்களையே சொல்லி தீப தூபம் காட்டி கற்பூரம் காட்டி முடிஞ்ச பால் அல்லது பால் சாதம் இல்ல பேரிச்சம்பழம் நைவேத்தியம் வச்சு வணங்கி எல்லோரும் கும்பிடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லோரும் கும்பிட்டு குலதெய்வத்தையும் வேண்டி பிரார்த்தனை செய்யும். அன்பு உறவுகளே, அற்புதமான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க. அடுத்த பௌர்ணமிக்குள்ள எனக்கு சந்தோஷம் கிடைச்சது. உங்க வீட்டுல ஒரு சுபகாரிய தடை இருந்திருக்கலாம், அந்த தடை நீங்கி அந்த நல்ல செய்தி உங்களுக்கு வரும். எனக்கு இந்த ஒரு பூஜை செஞ்சா எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க அன்பு உறவுகளே. அதுக்கப்புறம் அந்த பூவை நான் சொன்னது போல மறுநாள் எடுத்து ஒரு கவர்ல கட்டி, இதுக்குன்னு சுவாமி அறைக்குன்னு ஒரு குப்பத்தொடி தனியா வச்சுக்கிறங்க அன்பு உறவுகளை. அதை சேர்த்துட்டு கவர்ல கட்டி நீங்க போட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு, உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணி வச்சுக்கிறோங்க அன்பு உறவுகளை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.